24 32 ஆகிய ஆள் மீதியின்றி வகுபடுகிறது. அத்தகைய மீச்சிறு எண். லீஸ்ட் நம்பர்னால் என்ன பண்ணணும்? இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு இங்கே 1 கூட்டினா தான் அது டிவைட் ஆகும்னு வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த 1 கூட்டின நம்பர் தான் அந்த எல்சிஎம்மாக கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதனால் 1 கழிச்சிட்டு அந்த லீஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மீச்சிறு எண் கேட்டாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். மீப்பெரு எண் கேட்டாங்கன்னா ஹச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2ஆல் போடலாம். 6 2 12, 9 2 18, 12 2 24, அப்புறம் 16 2 32. அகெயின் 3ஆல் போடலாம். ஏன்னா இது எல்சிஎம் தானே. 2 6, 3 9, 4 12, 16 அப்படியே போட்டுக்கலாம். அகெயின் என்ன பண்ணலாம்? 4ஆல் கூட போடலாம். 4ஆல் போட்டால் ஈஸியாக வந்துடும். ஸோ 2 3, 1 4 4, 4 4 16. அகெயின் 2ஆல் போடலாம். 1 2 2, 3 போட்டுக்கோங்க. 2 2 4. அவ்வளோதான், வேறு எதுவுமே போட முடியாது. ஸோ அப்போ என்ன வருது? 2 × 3 × 4 × 2 × 3 × 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 288 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கூட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் மீதியின்றி வகுப்படுது. அப்போ அந்த மீதியின்றி வகுப்படக்கூடிய அந்த மீச்சிறு நம்பருங்கிறது 288. இந்த நம்பரை 12ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் 0 வரும். அதே இந்த நம்பரை 18ஆல் வகுத்தாலும் 0 வரும். 24ஆல் வகுத்தாலும் 0 வரும். 32ஆல் வகுத்தாலும் 0 வரும். ஆனால் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? 1 கூட்டியிருக்காங்க. அப்போது அந்த 1 நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சாதான் அந்த மீச்சிறு எண்ணுங்கிறது கிடைக்கும். ஸோ 1 கழிச்சதுக்கப்புறம் 287. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே